பிரட்டலாக வந்துட்டுது. இனி நாங்கள் நல்லா மல்லித்தலை தூவுவோம். வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல் ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து தோசையோடு சாப்பிட்றதுக்காகத்தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கை அவிச்சு குறைஞ்சது 10-12 நிமிஷமாவது நல்ல வடிவாக அவிச்சு அதனுடைய தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்து போட்டு அதை சின்ன துண்டுகளாக நான் வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்கோ, நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு இப்படி நசிச்சு பார்த்தா தெரியும். பாருங்கோ, இப்படி மாதிரி நல்ல வடிவாக அவியோணும். நல்ல வடிவாக அவிஞ்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். வெள்ளை வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து வெங்காயத்தினுடைய தாள். இது இந்த தோட்டத்தில் இருந்து எடுத்தது. அதிலேருந்து கிடைச்ச வெங்காயமும் இதுக்குள்ளே அரிஞ்சு வச்சிருக்கிறேன். மற்றது உள்ளி ஒரு 4-5 எடுத்து நசுக்கி வச்சிருக்கிறேன். பெரிய சிவப்பு மிளகாய் எடுத்து ஒரு பெரிய சிவப்பு மிளகாய் எடுத்து நல்ல வடிவாக பெரிய துண்டுகளாக, கொஞ்சம் பெரிய துண்டுகளாக, என்னென்னு சொன்னால் உரைக்கக்கூடாதுன்றதுக்காக பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் காய்ந்த மிளகாய், செத்தல் மிளகாய்ன்னு சொல்லுவோம் தான் எங்களோட பாஷையில். அந்த செத்தல் மிளகாயை நான் அடித்து நெருவல் பொருவலாக அடித்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன். உப்பு, மஞ்சள், இதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அழகாக எடுத்து வச்சிருக்கிறேன். இனி நான் புளி கரைக்க போகிறேன். புளியையும் கரைச்சி போட்டு நாங்கள் இப்போ செய்கிறதுக்கு ரெடியாவோம். அடுப்பில் தாச்சியை வச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சோடனே நாங்கள் முதல்ல போட போகிறது வந்து கடுகு. பாருங்க, இப்படி கடுகு பொரிஞ்சி வரைக்குள்ள பெருஞ்சீரகத்தை போடணும். பெரிய சீரகம்னு சொல்லுவோம், அந்த பெரிய சீரகம். இப்போ கறிவேப்பிலையை போடுவோம். வெங்காயத்தையும் போடுவோம். பச்சை மிளகாயையும் போடுவோம். உள்ளியையும் சேர்த்து போடுவோம். தேவையான கொஞ்சம் உப்பை போடுவோம். பிறகு பார்த்து போடுவோம். உப்பு போட்டால் கெரியாக கொஞ்சம் பொரிஞ்சிடும், அதுக்காக போடுறேன். கோயில் மணியும் அடிக்குது. இப்படி பொரிஞ்சு வர நேரத்தில் இந்த அடித்து வச்ச செத்தல் மிளகாய் அதுலேயும் கொஞ்சத்தை போட்டு தாளிப்போம். இந்த நிலையில் பார்த்து நாங்கள் கொஞ்சம் மஞ்சளையும் போடுவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தின் தாள், வெங்காயம் முதல் போட்டுட்டோம். இப்போ இந்த தாளை போடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி எடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்கை போட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க வேணும். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிய வரும். இதோட சேர்ந்து இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வறண்டு வரணும்.
இது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதை நல்ல வடிவாக நாங்கள் இப்போ கொஞ்சம் நறுவல் பொருவல் மாவாக எடுப்போம். இப்போ இந்த நிலையில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், செத்தல் மிளகாய்த்தூள், அதாவது காய்ஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு கொஞ்சமாக சேர்ப்போம் கலருக்காக. ஏன்னு சொன்னால் நாங்கள் காய்ஞ்ச மிளகாய் அடித்த கட்டத்தூளும் போட்டிருக்கிறோம். இனி மிளகு தூளும் போட போகிறோம். அதே நேரத்தில் இந்த சிவத்த மிளகாயும் போட்டோம். நாங்கள் அந்த வழியாக காரம் கூடவே இருக்கும். அந்த வழியாக கலருக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு போடுவோம். உப்பு போட்டு தான் கொஞ்சம் அவிச்ச நான், இருந்தாலும் இப்போவும் உப்பு கொஞ்சம் நாங்கள் போட வேணும். இன்னும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக உருளைக்கிழங்கு எல்லாம் பொரிஞ்சு எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து நல்ல வடிவாக பிரட்டெல்லாம் வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்கு கரைச்சி வச்ச புளியை விடுவோம். வேறு புளி கரைச்சி வச்சிருக்கு. இனி இதை விடுவோம். தேங்காய் பால் விட விரும்பினாக்க விடலாம். விருப்பமில்லாத இப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த நிலையில் நாங்கள் அடித்து வச்ச மிளகு சீரகம் அதையும் போடுவோம். இது உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த மிளகு சீரகம் போட்டு எடுக்கிறது. இப்போ நாங்கள் அடுப்பை நல்ல வழியாக குறைச்சி விடுவோம். அடுப்பை நாங்கள் குறைச்சி போட்டு மிளகு தூளை போட்டால் தான், அல்லது நீப்பாட்டி போட்டால் தான் அதனுடைய அந்த மிளகினுடைய எரியாமல் அதனுடைய காரம் எல்லாம் நல்ல அளவாக தீயாமல் இருக்கும். உங்களுக்கு இன்னும் பிரட்டலாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் உருளைக்கிழங்க சாதவானங்கள் மசிச்சு விடலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான டேஸ்டான, அதாவது இனி இல்லைன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சுவையான உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டு. இதை நாங்கள் தோசையோடு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் நீங்கள் சாதத்தோட, இட்லியோட, எண்ணத்தோடு நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்களோ அதோடையெல்லாம் சாப்பிடலாம். பூரி, அப்பம் எல்லாத்துக்குமே இது பொருத்தமான ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல்லாம். என்னபடியாக நீங்கள் இதை எல்லா உணவோடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். இப்போ இதுக்கு நாங்கள் நல்ல மல்லித்தலை தூவுவோம். இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.